Hey guys, welcome to VMDJ Academy. நீங்கள் சிடிஜஸ் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு கிளப்பில் ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆப்பிள் மியூசிக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிடிஜேலேயே நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக் கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். செரட்டோ யூஸ் பண்ணாலும் சரி, ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இதில் வந்து ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். டிஜே சாஃப்ட்வேர்ஸில் ஆப்பிள் மியூசிக் தனியாக ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக்கோட ப்ளேலிஸ்ட் வந்துடும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங் ப்ளேலிஸ்ட். ஸோ வைஃபை ஆனில் இருக்கணும், அப்போ தான் அதில் ப்ளே பண்ண முடியும் உங்களால். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் இருக்கிற மியூசிக். உங்களோட ரெகுலர் ப்ளேலிஸ்ட் இல்லாமல் புது ப்ளேலிஸ்ட் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா இதில் நிறைய ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் சிடிஜியை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டோன்னே இதில் பாருங்கள் எல்லா சாங்ஸுமே இங்கேயே வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து ஆப்பிள் மியூசிக்கோட ப்ளேலிஸ்ட். நீங்கள் லோட் பண்ண உடனே ட்ராக்கிங்க லோட் ஆகிடும். இது வந்து என்னோடய லேப்டாப்லேருந்து ப்ளே பண்ணல, இது ஸ்ட்ரீமிங்லேருந்து ப்ளே பண்ணுது. ஸோ எல்லாமே புது ட்ராக்ஸாக இருக்கும். நீங்கள் ஹாட் கியூ செட் பண்ணிக்கலாம், ரெகுலர் சாங்ஸ் ப்ளே பண்ண மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் லோட் பண்ண உடனே உங்களுக்கு பிபிஎம் உங்களுக்கு வந்து காட்டிடும். இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாங்ஸ் கலெக்ஷன் இல்லைனா பிரச்சனை இல்லை, ஆப்பிள் ஸ்ட்ரீமிங்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய நியூ சார்ட் பாஸ்டர்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே செட் ப்ளே பண்ணாமல் டிஃப்ரெண்ட் செட்ஸை ட்ரை பண்ணலாம். நிறைய சார்ட் பாஸ்டர்ஸ் இருக்கும். இல்லை தமிழ், ஹிந்தி, ஹிப்ஹாப், இடிஎம், டெக்னோ எல்லா மியூசிக்கும் இதில் இருக்கும். நிறைய சார்ட் பாஸ்டர் ப்ளேலிஸ்ட் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட். ஸோ நிறைய டிஜேஸ் ஷேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு கிளப்பில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரெகுலர் மியூசிக் ப்ளே பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட் பிடிச்சதுன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே கூப்பான்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற ப்ளேலிஸ்ட் தான் இங்கேயும் நம்ம காட்டுது. ஸோ இங்கேயே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே ப்ரௌஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். உடனே இங்கே ட்ராக் லோட் ஆகிடும் பாருங்கள். ஸோ இது செரட்டோலையும் ஒர்க் ஆகும், ரெக்கார்ட் பாக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால எவ்ரி டைம் உங்களால் வந்து புது செட் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு VMDJ அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும், சிடிஜேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இங்கே VMDJ அகாடமியில் சிடிஜேஸ் தனியாக கோர்ஸ் இருக்குது. எப்படி லேப்டாப் கனெக்ட் பண்ணணும், எப்படி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும், எல்லாமே எங்கள் கோர்ஸ் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சின்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். See you next video. Bye from DJ Rahul.